நீதிமொழிகள் 1:7 பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். என்ன பண்ணும் அந்த காலவெல்ல யாருக்கு பயப்பட விட்டாலும் தேவனுக்கு பயப்படுது. ஆமென், ஸ்தோத்திரம். அது என்னமா, அப்ப நீ எப்ப தேவனுக்கு பயப்பட ஆரம்பிக்கிறியோ அன்னைக்குதான் உனக்குள்ள ஞானமே பிறகுது. ஞானத்தினுடைய ஆரம்பமே அன்னைக்குதான் ஸ்டார்ட். ஆனா இது என்ன பண்றாங்க, மூடர் என்ன பண்றாங்கன்னா, ஞானவான் இதை காத்துக்கொள்வான், தேவனுக்கு பயந்தா. அப்படியா, அப்போ ஞானத்தை நம்மளுக்கு வேணும், அப்ப நம்ம இனிமே தேவனுக்கு பயப்படணும், பயந்து ஒரு சில காரியங்கள் என்ன பண்ணும், நல்லா செய்யணும். இந்த மூடர் என்ன பண்ணுவானா, ஞானத்தையும் போதகம், நல்ல ஆலோசனை கொடுக்கிற போதகத்தையும் என்ன பண்ணுவானா, அசட்டை பண்ணுவான். இதெல்லாம் தேவையா, எனக்கு தெரியாது ஞானமா, எனக்கு தெரியாது விவேகமா அப்படின்னு சொல்ல பண்ணுவானா, அதை அசட்டை பண்ணுவானா. ஏன் இந்த நீதிமொழிகள் நீங்க டெய்லி கூட, ஏன்னா 31 இருக்கும் பாருங்க, டெய்லி ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுங்க, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் டே பை டே ஒன்னா வாசிங்க. இங்க பாருங்க, அது மேல இந்த நீதிமொழிகள் வாசிக்கிறதுனால தேவனுக்கு பயப்படுறதுனால நம்மளுக்கு என்னென்ன வருது பாருங்க. விவேகம், நீதி, நியாயம், நிதானம்,